ஆளே அடையாளம் தெரியாமல் பவித்ரா லட்சுமியா இது? எலும்பும் தோலுமா, உருக்குலைந்த உடம்பு, ஸ்டன்னான ஃபேன்ஸ். சின்னத்திரை மட்டுமல்லாமல் சினிமாவிலும் ஒரு ரவுண்ட் வருவார் என அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட நடிகை பவித்ரா லட்சுமி. ஆனால் இவருக்கு சரியான பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என தெரிகிறது. அதே சமயம் இவரது உடல்நிலையில் திடீரென மாற்றம் தென்பட்டுள்ளது. என்ன காரணம் என்பது குறித்து பவித்ராவை தற்போது விளக்கம் ஒன்றை தந்துள்ளார். பவித்ரா லட்சுமி கோவையைச் சேர்ந்த அக்மார் தமிழ் பெண் ஆவார். தந்தையை சிறுவயதில் இழந்து கடந்த வருடம் தாயையும் இழந்தவர். ஆரம்பத்தில் ஆர்வம் காரணமாக மாடலிங்கில் ஈடுபட்டு வந்த போதே பல்வேறு அழகு போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார் பவித்ரா. அந்த வகையில் கடந்த 2016 மெட்ராஸ் ராணி என்ற டைட்டிலும் வென்றிருக்கிறார். பிறகு சின்ன துறைக்குள் நுழைந்து உங்களில் யார், அடுத்த பிரபுதேவா, மாநாட மயிலாட போன்ற நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். அடுத்ததாக நடிப்பிலும் ஆர்வம் கொண்டு சினிமாவில் நுழைந்தார். டைம் என்ன பாஸ் என்ற படத்தின் மூலம் என்ட்ரி தந்தார். பிறகு நாய்சேகர் உள்ளிட்ட சில படங்களிலும் நடித்துள்ளார். மற்றொருபுறம் குறும்படங்களிலும் நடிக்க துவங்கினார். இதனால் குறுகிய காலத்திலேயே தன்னுடைய துரு நடிப்பால் இளைய தலைமுறையை ஈர்த்தார். இவருக்கு கிடைத்த இந்த புகழை பார்த்துதான் விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு தேர்வானார். அந்த நிகழ்ச்சியில் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார். கடந்த ஏப்ரல் மாதம் நடிகர் ரியாஸ் என்பவரின் குழந்தையை பவித்ரா கையில் ஏந்தியவாறு இருக்கும் போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகின. நடிகர் ரியாஸுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்ததால் குழந்தைகளை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றதாக தெரிகிறது. அப்போதுதான் குழந்தையை தூக்கி கொஞ்சிய போது போட்டோ எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த போட்டோவில் பவித்ராவை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். காரணம், பழைய முகம் பவித்ராவுக்கு இல்லை. உடல் எடை குறைந்து இருந்ததுடன் பார்க்கவே எலும்பும் தோலுமாக காணப்பட்டார். பிறகு பவித்ரா தன்னுடைய முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டதாகவும் அதனால் பக்க விளைவுகள் ஏற்பட்டு அவதிப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் பரவின. ஆனால் இதனை பவித்ரா லட்சுமி உடனடியாக மறுத்திருக்கிறார். அப்படியானால் உடல்நிலையில் பிரச்சனையா, டயட்டா, எதுவானாலும் பவித்ரா உடம்பை பார்த்துக்குங்க என்று ரசிகர்கள் கமெண்ட்களை பதிவிட்டனர். எனினும் அவருடைய பழைய முகம் திரும்பவில்லை என்பதால் என்னதான் ஆச்சு பவித்ரா என்று கேள்விகளை கேட்டபடி உள்ளனர். மேலும் சிலர் பவித்ராவுக்கு ஆதரவாகவும் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பவித்ரா லட்சுமி தன்னுடைய உடல்நிலை குறித்து தற்போது பேசியிருக்கிறார். அதில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் மெலிந்து போய்விட்டேன். தற்போது சிகிச்சையை மேற்கொண்டு வருகிறேன். தன்னை பற்றிய தவறான செய்திகளை தயவு செய்து பரப்ப வேண்டாம். தனக்கும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இப்போது மீண்டும் உடல் நலம் தேறி வருகிறேன். உடலில் தசை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருகிறது. விரைவில் மீண்டு வந்து விடுவேன் என்று தெரிவித்துள்ளார்.